ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஒரு நாள் ஒன்றா நம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காலமும் நேரமும் வரும்போது. அதே மாதிரி தான் நம்ம தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தங்கம் தான். ஏன்னா நம்ம அவசர தேவைக்கு தங்கம் தான் நமக்கு பயன்படும் நினச்சிட்ருப்போம். இப்போ அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் வெள்ளியும் வரப்போகுது, வெள்ளியோட மவுசும் கூட போகுது. தங்கத்தை எப்படி நம்ம வாங்க முடியுமா எட்டாக்கனியாக இருக்கிற மாதிரி இனிமேல் வெள்ளியோட நிலைமையும் அப்படி தான் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நேற்று 285 ரூபாய்க்கு விற்ற வெள்ளி இன்னைக்கு 1 கிராம் 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வெள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் வெறும் ஆடம்பர பொருளாவோ இல்லை ஆபரண பொருளாவோ ஒரு gift கொடுக்குற பொருளாவோ இல்லாமல் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பொருளாக மாறப்போகுது. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ இந்த வீடியோவுக்கு மேலே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி வெள்ளியை சேமிக்கலாம், எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தயாராக இருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபூல் பண்ணுற ஒரு மந்த் மட்டும் இல்லை, நம்மளை பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுற மந்த்தாகவும் வரப்போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட தங்கம் இருக்காது, வெள்ளி வச்சுருப்பாங்க, அதை எதையும் பெருசாக யூஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு, இல்லை மருத்துவ செலவு இருக்குது, இல்லை யாருக்காவது கடன் தரணும் ஆனால் என்கிட்ட தங்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி நமக்கு வெள்ளி மூலமாக ஒரு விடிவெள்ளி பிறக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இதுக்கு மேலே லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பாருங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங்ஸை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். வெள்ளி எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு மேலே இருக்க லாங் வீடியோவை பாருங்கள்.